ஹலோ, நான் 6 நிமிஷத்துக்கு கூப்பிட்டே இருக்கேன், கேட்கலையா உங்களுக்கு? இல்லைங்க, நான் எதோ யோசிச்சுட்டு இருந்தேன். என்னாச்சு? என்னாச்சா? வண்டி தள்ளிட்டு போயிட்டு இருக்கீங்க, பெட்ரோல் எது இல்லையா? நான் நோட்டா பண்ணவா? ஓ அதுக்கா? இல்லை பரவாயில்ல, ஐ வில் மேனேஜ். மேரேஜா? ஏங்க இங்கிருந்து 1.5 கிலோமீட்டர் போனாங்க பெட்ரோல் பங்க்கு. 1.5 கிலோமீட்டரா? அந்த பக்கம் தான் போகிறேன், விட்டுடுறேன். உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? ப்ராப்ளம் தாங்க, கழுத்து வலிக்குது, கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்தால் நல்லாயிருக்கும். ஆ லைட்டாக அது இப்படி கொஞ்சம் அங்கே கொஞ்சம் கொஞ்சம். டேய் அப்படி பார்க்காதடா. நான் தான் சொல்கிறேன்ல, அவன் எனக்கு திடீர்னு ப்ரப்போஸ் பண்ண எனக்கு சத்தியமாக தெரியாது. அவன் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் நினச்சேன். ஆனால் அவன் தாட்டில் பார்ப்பான்னு எனக்கு தெரியாது. ஏடி நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எப்போ பார்த்தாலும் அவன் கூடவே ஒட்டிக்கிட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு அங்கே வா இங்கே வேணா லவ் தாண்டி வந்து நிற்பான். டேய் அதுக்குன்னு எல்லாருக்கிட்டே சிடு சிடுன்னு பேசிட்டு யாருக்கு என்ன ஆனாலும் ரியாக்ஷன் இல்லாமல் இருக்க முடியாது நவீன் என்னால். உன்னை யாரும் சிடுன்னு பேசிட்டு போன மாதிரி நிற்க சொல்ல, அதுக்காக எல்லார்ட்டையும் இப்படி தான் இருப்பியான்னு நான் கேட்குறேன். ஏன்னா என்கிட்ட இருக்க மாதிரி தான் எல்லாருக்குமே இருப்பியா? அப்போ எனக்கு நான் யாரப்போ? உன் ஃபோன் எடு, நீ எல்லாத்தையும் எப்படி பேசுற நான் பார்க்குறேன். உன் சாட் எறி, உன் ஃபோன் எடு. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண முடியுமா? பசிக்குது, டீ மட்டும் குடிச்சிட்டு போயிடலாம். உங்களுக்கு ஓகேன்னா போகலாம். இதில் என்னங்க இருக்குது? பரவாயில்ல, போயிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். நன்றிங்க, இதோ போயிடலாம். இவ்வளோ கேவலமாக சந்தேகப்பட்டு தெரிஞ்ச உனக்கு என்னைக்காச்சும் என்கிட்ட கேராக நடந்திருக்கணும்னு தோணியிருக்கா? எப்போ பார்த்தாலும் உன் வேலை கெரியர் அதை மட்டுமே யோசிச்சுட்ருக்கேன். நான் ஒரு வாட்டி கூட உனக்கு கேட்டதில்ல, ஒரு வாட்டி கூட நான் கேட்டது இல்லையா? நீ சாப்பிட்டியா தூங்கினா கேட்டதில்ல? இல்லை நவீன், அதனால தான் நான் இவ்வளோ பேசுகிறேன். எனக்கு எதுக்கு நான் வாங்க, நான் குடிக்க மாட்டேன். குடிக்க மாட்டீங்களா? சரி விடுங்க, நானே குடிச்சிக்கிறேன், வயிறு காலியாக தான் இருக்கு. சரி கொடுங்க, நான் குடிக்கிறேன். இந்தாங்க. धन के देख लू कोई नोनी से ना मन के लड़की लड़की किन्ना लड़की नाम जींस डोसा इडली உன் பேர் என்ன? என் பேர் தமிழுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச நீ தெரியுமா? எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட. அப்படி யாரும் பேருங்க அது? தமிழரசன், எங்கள் அப்பா. அப்பானா ரொம்ப பிடிக்குமோ? எனக்கு அவரை மட்டும்தாங்க பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவர் ரொம்ப ஹைட்டாக இருப்பார். நான் அவரை அண்ணாந்து பார்த்து தான் தூக்கவே சொல்லுவேன். எனக்கு ஒரு ஆசை ஒன்று, அது நான் வளர்ந்ததுக்கப்புறம் அவர் கண்ணை பார்த்து பேசணும். ஆனால் அந்த ஒரு நாளுக்கு அப்புறம் அது நடக்காமலே போயிடுச்சு. இப்போ வரைக்கும் அவரை நான் அண்ணாந்து பார்க்க வேண்டியதாக போயிடுச்சு. நான் வேறு லூஸ் மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன பண்ணுறீங்க? நான் எதுவும் பண்ணலைங்க. ஐ மீன் லைஃப்பில் என்ன பிளான் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். டெலிவரி பாய். அவ்வளோதானா? வேறு ஏதாவது பிளான் இல்லை? படிக்கிறீங்களா? ஆமாங்க, ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். எனக்கு அதெல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு டைரக்ஷனில் தான் இன்ட்ரெஸ்ட். இப்போ கூட லவ் ஸ்டோரி ஒன்று எழுதிட்டு இருக்கேன். ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு? புரியல. இல்லை, உங்கள் ட்ரீம்? டாக்டர். ஓ டாக்டரா? நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் ஆகிடுவீங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள்லாம் இல்லை, அடுத்த வருஷமே டாக்டர் ஆகிடுவேன். நான் MBBS ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன்.
ஓ ஃபைனல் இயரா நீங்கள்? அப்போது என்னோட பெரிய பொண்ணு தான் நீங்கள். உங்கள் ஏஜ் என்ன? பொண்ணுக்கிட்ட ஏஜ்லாம் கேட்கக்கூடாது. அடி எங்கள் அப்பா. அப்புறம் ஐ எம் விஜய். நான் தமிழ். போகலாமாங்க? போகலாம். இன்றைக்கி என்ன நாள்னு உனக்கே தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் உன் கூட இருக்கணும்னு வந்தேன். ஆனால் நீ லாஸ்ட் மந்த் அந்த ப்ராப்ளம் எடுத்து இப்போ பேசிகிட்ருக்கேன். நவீன் நவீன் இங்கே வா. ஐ நீட் ஆக். ஒவ்வொரு வாட்டி ஏதாவது சண்டை பிரச்சனைனா இது மாதிரி ஏதாவது ஒன்று என்ன ப்ளேம் பண்ணுறது, இல்லைன்னா கட்டி பிடிச்சி என்னை சமாதானப்படுத்துறது. அப்படி என்னோட அவன் தான் அவனுக்கு அவ்வளோ அன்பு காட்டுறான்னா நீ அவன் கூடவே போ. நான் வேணாம் அவனுக்கு. வந்தாச்சு. தமிழ் வெயிட் பண்ணுறீங்களா? பெட்ரோல் மட்டும் போட்டு வந்துடுறேன். பரவாயில்ல, போயிட்டாங்க. வெயிட் பண்ணுறேன். பார்த்தீங்களா செம மேட்டரில். கண்டிப்பாக டே டு டே லைஃப்பில் நமக்குமே நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், நிறைய நெகட்டிவிட்டி இருக்கும், நிறைய பாசிட்டிவிட்டி இருக்கும், அப்ஸ் இருக்கும், டவுன்ஸ் இருக்கும். பட் எல்லாத்தையும் தாண்டி கோ வித் ஃப்ளோவில் பறவை மாதிரி போயிட்டே இருப்போம். கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நம்ம நினைக்கிறத நோக்கி அந்த முயற்சி மட்டும் பண்ணிடுங்க. டெஃபினட்டாக நல்லதே நடக்கும் அப்படின்ற ஒரு சாமி, 2 சாமி, 3 சாமி. ஐயோ எப்பா முன்னடா சாமி. ஏங்க பெட்ரோலாக இருக்குது, அதில் தான் ஏதோ பிரச்சனை போல். என்ன பண்ணலாம்? இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் என் ரூம் இருக்குது. கொஞ்சம் வந்து விட்டுற முடியுமா? உங்களுக்கு ஓகேனா ஓகே, இல்லைன்னா பரவாயில்ல. யாருங்க இந்த நேரத்தில் இவ்வளோ மெசேஜ் பண்ணுறது? சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி விஷ் பண்ணுங்க. இதே விஷ் பண்ணலாம்? என்னங்க சொல்கிறீங்க? சரி, உங்கள் ஊரில் ஒரு பர்த்டேக்கு விஷ் பண்ணணுன்னு கூட மேனஸ் இல்லை. பர்த்டேவா? கையாக கொடுங்க ஃபஸ்ட்டு. ஹாப்பி பர்த்டேங்க. தேங்க்யூ. ட்ரீட்டு என்னடா வேணும் உனக்கு? KFC, பீட்சா, மெக்டொனால்ட்ஸ், வேற சரக்கா? செம்ம கட்டு கட்டுங்க. வயிறே ஃபுல் எனக்கு ஆயிடுச்சு. தான். உனக்கு ஒன்று தெரியுமா? நான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ லேட்டாக வெளியே சுற்றுறேன். இது என்னோட ரொம்ப நாள் ஆசை. அப்புறம் எனக்கு இன்னொரு ஆசையும் இருக்குது. சொல்லுங்கள், அதே செஞ்சிருவோம். நம்ம அப்படியே நடந்து போகலாமா? என்னது நடக்கணுமா? சரி, அப்போது உங்களுக்கு ஓகே இல்லைன்னா நம்ம கிளம்புவோம். தடா, நீங்கள் யார்கிட்ட தனியாக பேசுனுங்கிறீங்க? வரலையா நீங்கள் நடந்து போக? அடா பாவி. நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு தெரியுமா? உன்னால தான். உன்னால் மட்டும் எப்படி இப்படி தொடர்ந்து பேசிகிட்டே இருக்க முடியுது? பிறந்ததுலேருந்தே அப்படி தாங்க. நான் ஒன்று கேட்கட்டுமா? அந்த டீ கடையில் சிகரெட் பிடிச்சவரை ஏன் தள்ளி போய் சிகரெட் பிடிக்க சொன்னீங்க? உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமோன்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். ஏன் என்னாச்சு? எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னு யார் சொன்னா? வேற நான் யூஸ் பண்ணுற சிகரெட் ஸ்மெல் வந்துச்சு, அதனால பார்த்தேன். என்னங்க சொல்கிறீங்க? ஏன் ஷாக் ஆகுற? பசங்க மட்டும் தான் சிகரெட் பிடிக்கணுமா? பொண்ணுங்க நாங்களாம் சிகரெட் பிடிக்கக்கூடாதா?
பசங்க எது பண்ணாலும் தப்பு இல்லை, பொண்ணுங்க நாங்கள் பண்ண மட்டும் தப்பா? ஏன் எல்லா பசங்களும் எனக்கு பழக்கம் இல்லை. ஒரு டாக்டர் படிக்கிற பொண்ணு சிகரெட் பிடிக்கிறது சொன்னது புதுசாக இருந்துச்சு, அதான் கேட்டேன். நீங்கள் பொசுன்னு கோவப்படுறீங்க. நான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேனோ? ரொம்ப சரிங்க, கடைக்கு மட்டும் போயிட்டு வந்தேன். ம். போலாமாங்க? ஒரு நாள் எப்படி ஒரு நாள் இந்த ஆண்டனி போய் இந்த பாஸ் அவுட்ல பாம்பு அடிச்சா எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த சென்னை பட்டிடுமே டமால்னு இருக்கும். எப்படி டமால். ஏங்க நின்ட்டீங்க? அவ்வளோதான், இன்னும் 2 பில்டிங் தாண்டி. சரிங்க, நான் அப்போ அப்படியே கிளம்புறேன், போயிட்டு வரட்டா? என்னங்க தொண்ணன்னு பேசிட்டே வந்தீங்க, இப்போ சைலண்ட் ஆகிட்டீங்க. ஹலோ, கிஃப்டடா? இல்லை, பர்த்டே வருமா விஷலாம் பண்ணேன். கிஃப்ட் எங்க? இந்த வருங்க மறந்து. கண்ணை மூடுங்க, கை நீட்டுங்க. என்னது இது? நான் உங்கள் ஃப்ரெண்டு தானே, நான் ஒன்று சொன்னால் கேட்பீங்களா? இந்த லைட்டை தீர வரையும் நீங்கள் எவ்வளோ ஒன்றா சிகரெட் பிடிச்சிங்க, ஆனால் இது எப்போ காலியாகுதோ அப்போ நீங்கள் சிகரெட் பிடிக்கிறத ஸ்டாப் பண்ணிடணும் எனக்காக, ப்ளீஸ். சாரிடா, இதை நீ இவ்வளோ சீரியஸாக எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியாது. அது என் பாய் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணுற சிகரெட் பிராண்ட், அதனால அவன் ஞாபகம் வந்தது எனக்கு திரும்பிட்டாங்க. ஓ, பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்களா? சொல்லவே இல்லை. ஆமாம், நாங்கள் டேட் பண்ணுறோம், அதான் இப்போ பிரச்சனை. நீங்கள் என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா? பர்சனலாக தான் சொல்லணும்னா சொல்லுங்கள். எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறது பிரச்சனை இல்லை. அவன் உங்களை மாதிரி இல்லை, அதான் எனக்கு பிரச்சனையே. அவர் ஏங்க என்ன மாதிரி இருக்கணும்? இப்போது நீங்கள் யாருன்னே தெரியாத பொண்ணு, அதனால நான் டீசெண்டாக நடந்துருக்கலாம். மேபி நம்ம லவ் பண்ணதுக்கப்புறம் நானும் அந்த மாதிரி நடந்த மாட்டேங்க. என்னங்க நிச்சயம்? இன்னைக்கு நம்ம ஒரு கடையில் பிரியாணி சாப்பிடல, அது நல்லா இருந்ததா? நல்லா இருந்ததுல்ல? நம்ம சாப்பிட்டல, அதுக்கு அடுத்த கடையில் அதை விட பிரியாணி சூப்பராக இருக்கும் தெரியுமா? லூசாடா நீ, அதை முன்னாடியே சொல்லியிருந்தா அங்கே போய் சாப்பிட்ருக்கலாம்ல. லைஃப்பில் எப்பயுமே அப்படி தாங்க, ஒரு கடை பிரியாணி விட இன்னொரு கடை பிரியாணி நல்லா இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சரிங்க, பார்த்து போங்க, கிளம்புறேன். பாய். இசை, என்னை பாருங்க, என்னை பாருன்னு சொன்னேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரியாயிடும். பாய்.
சர்ப்ரைஸ். எதிர்பார்க்கல இந்த சர்ப்ரைஸை. நீ எதிர்பார்த்துக்க மாட்டேன், எனக்கு தெரியும். இன்னைக்கு இந்த சர்ப்ரைஸ் பண்ணதுக்காக தான் உங்ககிட்ட சண்டை போட்ட மாதிரி நடிச்சேன். இருந்தாலும் இன்னைக்கு உன் பர்த்டே விட்டு கொடுத்துருவானா? லவ் யூ டி. எனக்கு உன்னை விட்டா வேற யாரு இருக்கா சொல்லு. கேக் வெட்ட போலாமா? மேட்ச் பாக்ஸ் இருக்கா? சரி நான் போயிட்டு. என்னடி இது லைட்? உங்ககிட்ட இப்படி லைட் இருக்கலாம் சொல்கிறேன். நம்ம பண்ற பொண்ணுங்களுக்கு என்னதான் ஒரு பையன் செஞ்சாலும் அவள் கண்டிப்பாக விட்டு போக போகிறான்ற பயம் எல்லா பசங்களுக்கும் இருக்குல்ல. அப்படி ஒரு பொண்ணுக்கு என்னதான் வேணும்? எதா இருந்தாலும் பசங்க கஷ்டப்பட்டு கொடுத்துருவீங்கல்ல. ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் கொடுக்க முடியாத ஒன்று இருக்கு. அதை அவன் எனக்கு கஷ்டப்படாமலே கொடுத்தான், மரியாதை. ஆனால் அவன் கொடுத்த மரியாதைக்கு பின்னாடி யாரும் இருக்காங்களோன்னு தோணும். அப்படி இருந்தா அது யார்? உலகெல்லாம் பார்த்துக்கிற உன்னை பார்த்து யாரும் இல்லை. வந்துட்டானாப்பா. ஹலோ சலம், என்ன நடந்துச்சு தெரியுமா?